ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் வடமதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வண்டிக்கருப்பணசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய வழிபாதையை தடுத்து அரசாங்கம் ஒரு பில்டிங் கட்டும்போது நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் 2012ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது திண்டுக்கல்லை சேர்ந்த கார்த்திக் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க, 2012ஆம் காலகட்டத்தில் இந்த வடமதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் கவர்மெண்டினுடைய பில்டிங் கட்டுவதற்காக அங்கே போயிட்டு அப்போது நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கார்த்திக் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் வந்து எங்கேயாவது ஒரு பில்டிங் எடுத்து அப்படின்னா அங்கே போய் வேலை செய்யக்கூடிய ஒரு என்ஜினியரோடு பழக்கத்தோடு இருந்திருக்காருங்க. 2012ஆம் காலகட்டத்தில் வடமதுரையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமங்க. அந்த கிராமத்திற்கு தானியங்களை சேமிக்கக்கூடிய ஒரு சேமிப்பு கிடங்கு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் வருதுங்க. அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 விவசாய குடும்பங்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விவசாய குடும்பங்கள் என்ன உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, விவசாயம் மூலியமாக நெல் அப்புறம் தானியங்கள் போன்ற வகைகளை தான் வெள்ளாமை செஞ்சு வியாபாரத்தை ஈட்டுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த கிராமத்தார் தான் பல வருடங்களாக போராடி தானியங்களை சேமிப்பதற்காக ஒரு சேமிப்பு கிடங்கை வந்து கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அதை கட்டுவதற்காக தான் திண்டுக்கல்லை சேர்ந்த மின்னஞ்சல் என்ற கார்த்திக் உட்பட எல்லாருமே அங்கே ஊழியர்களாக போகிறாங்க. அதே நேரத்தில் அந்த கிராமத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த கிராமத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1000-1100 வீடுகள் இருக்குங்க. அதிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சின்ன மலை குன்று மாதிரி இருக்குங்க. அந்த மலையினுடைய குன்று பகுதியில் நடுப்பகுதியில் தான் அந்த தானிய கிடங்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்குங்க. எதற்காக மலையினுடைய நடுப்பகுதியில் கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கிராமம் முழுவதுமே கொஞ்சம் கீழ் இருக்கக்கூடிய பகுதி மாதிரி தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிராமத்துக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே பெரிய குளம் ஒன்று இருக்குங்க நீராகாரத்துக்காக. எப்போதாவது மழை அதிகமாக பெஞ்சு அப்படின்னா அந்த குளக்கரை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருங்க. தண்ணி உள்ளே வந்துச்சு அப்படின்னா கிராமம் முழுவதும் முட்டி அளவுக்கு தண்ணி வந்துருங்க. அதை அடிப்படையாக கொண்டு தான் அரசாங்கம் வந்து கீழே வந்து குடோன் கட்டணும் அப்படின்னா தானியங்களும் சேதாரம் ஆயிரும். மழை காலத்தில் இந்த மலைப்பகுதியினுடைய நடுப்பகுதியில் கட்டிட்டோம் அப்படின்னா மேடான பகுதி, அங்கே வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் அங்கே அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிராமத்திலேருந்து அந்த மலைப்பகுதியினுடைய நடுவில் வந்து குடோன் கட்டுறாங்க இல்லையா, அந்த குடோன் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி, அந்த குடோன்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வண்டிக்கருப்பணசாமி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குங்க, காவல் தெய்வமாக. அந்த தெய்வம் தான் அந்த ஒட்டுமொத்த கிராமத்துக்கும் காவல் தெய்வங்க. இப்படி இருக்கக்கூடிய டைமில் அந்த இடத்துல போய் குடோன் கட்டும் போது ஊர் பெரியவங்க எல்லாமே தடுத்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க குடோன் கட்ட அப்ரூவ் வாங்கியிருக்கக்கூடிய அந்த இடம் வந்து நைட்டு நேரத்தில் அந்த வண்டிக்கருப்பணசாமி வேட்டைக்கு போகக்கூடிய வழித்தடங்க. அந்த வழித்தடத்தில் நீங்கள் குடோன் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்க எல்லாருமே தடுத்திருக்காங்க. அப்போது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு இருந்து அப்ரூவ் வந்திருக்கு, நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா வேறு இடத்துல வந்து உங்களுக்கு அப்ரூவ் கிடைக்கிறது கஷ்டம், இந்த இடத்த தவிர வேறு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிராம மக்களும் வேறு வழி இல்லாமல் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கடுத்து இந்த கார்த்திக் உட்பட அங்கே கவர்மெண்ட் குடோனை கிட்ட போன ஊழியர்கள் எல்லாமே வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் முறையாக அந்த கிராமத்திலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த மலையினுடைய நடுப்பகுதியில் போய் மண்ணை எல்லாம் சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்படுத்திட்டு இருக்காங்க ஜேசிபி இயந்திரம் மூலியமாக. அப்படி சரிப்படுத்திட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு தேவையான குழி எல்லாமே மண்ணை எடுத்துட்டாங்க. திடீர்னு வேலை நாளான முதல் நாளே
பயங்கரமாக ஒரு மண் சரிவு ஏற்பட்டு அந்த குழி முழுவதும் அப்படியே மூடிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த பில்டிங்க்கு பக்கத்திலேயே குடிசை போட்டு வெளியூர் ஊழியர்கள் வந்து தங்கியிருக்காங்க. அந்த குடிசை முழுவதுமே அப்படியே மண் நிரம்பி புதஞ்சு போயிடுச்சுங்க. இப்படி நடந்த உடனே ஊர் மக்கள் சொன்னது ஓரளவுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு ஞாபகம் வருதுங்க. இருந்தாலும் இவங்களுக்கு முதல் முறையாக இது நடந்த காரணத்தினால ஒருவேளை மண்ணினுடைய, அதாவது சாயில் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு பில்டிங் கட்டுவதற்கு முன்னாடி சாயில் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் இன்ஜினியர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அந்த சாயில் டெஸ்ட்லாம் பண்ணி தாங்க அந்த பில்டிங் கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாமே மண் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இருந்தாலும் எப்படி மண் சரிவு ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருந்திருக்குங்க. அப்போது முதல் முறை நடந்த காரணத்தினால அதை பெரிதுபடுத்தாம ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு மறுபடியும் ஜேசிபி இயந்திரங்களை மேலே கொண்டு போய் அப்படியே மண்ணெல்லாம் சமப்படுத்தி மறுபடியும் குழி தோண்டி பேஸ்மெண்ட்டை மேலே தூக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு அடி 2 அடி தூரத்துக்கு பேஸ்மெண்ட் ஃபுல்லாக தூக்கியாச்சுங்க. அப்படி தூக்கி முடிச்சுட்டு அன்றைய நாள் ஊழியர்கள் எல்லாமே கீழே வந்துட்டாங்க. இந்த மின்னஞ்சல் என்ன பண்ண கார்த்திக் உட்பட அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் எல்லாமே அந்த கிராமத்தில் ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் குடிசை போட்டு தங்கியிருக்காங்க. வேலை முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். அதே மாதிரி அன்றைய நாள் அந்த பேஸ்மெண்ட்லாம் தூக்கி விட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க அந்த குடிசையில். அன்றைய நாள் திடீர்னு பயங்கர கனமழை பெய்ய ஆரம்பிச்சுங்க அந்த கிராமத்தை சுற்றியும். ஃபோன் போட்டு எல்லா பக்கமும் கேட்குறாங்க, மற்ற எங்கேயுமே வந்து மழை பெய்யல. ஆனால் அந்த மலை மற்றும் அந்த கிராமம் இருக்கக்கூடிய பர்டிகுலர் பகுதியில் மட்டும் பயங்கரமாக மழை ஊற்றுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அது மழைக்காலமே கிடையாதுங்க. திடீர்னு இப்படி பயங்கரமாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு காலையில் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையினுடைய மேல் பகுதியில் நடக்க ஆரம்பிச்சு அந்த நடுப்பகுதியில் போய் பேஸ்மெண்ட் போட்ட இடத்துல பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஊழியர்கள் மற்றும் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்குமே மறுபடியும் ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நைட்டு வந்து அந்த கனமழை பெஞ்சு இல்லையா, மலையினுடைய உச்சியிலிருந்து எங்கிருந்து வந்துச்சுனே தெரியலிங்க. அவ்வளவு தண்ணீரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணோடு சேர்த்து அடிச்சு பிடிச்சி அந்த பேஸ்மெண்ட் போட்டிருக்கிறத மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சரிச்சு விட்டு மொத்தமாகவே புதைச்சிருச்சுங்க. இரண்டாவது முறை இப்படி நடந்த காரணத்தினால கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மற்றும் ஊழியர்கள் எல்லாமே நடுநடுங்கி போயிட்டாங்க. முதல் முறை தான் அப்படி யதார்த்தமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இரண்டாவது முறை இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து ஊர் மக்கள் சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹையர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட போய் முறையிடுறாங்க. இது வண்டி கருப்பணசாமி வேட்டைக்கு போகக்கூடிய வழித்தடம் சொல்றாங்க. அதனால தான் நம்ம 2 முறை பண்ணியும் 2 முறை அப்படியே மண் சரிவு ஏற்பட்டு புதஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் நம்பவே இல்லைங்க. அந்த காரணத்தினால ஊர் மக்கள் வந்து ரொம்ப நாளாக முறையிட்டு மனு போட்டு தான் இதை வந்து பில்டிங் ஏற்றிருக்காங்க. அந்த இடத்த தவிர வேற இடத்துல அப்ரூவலே கிடையாது. மறுபடியும் வேற இடத்துக்கு அப்ரூவ் வாங்கணும் அப்படின்னா 4 வருஷம் 5 வருஷம் கடந்து போயிடும். ஊர் மக்கள் அது வரைக்கும் அமைதியாக இருக்க மாட்டாங்க. வேற வழி இல்லை, அமௌண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தரோம், மறுபடியும் என்ன 2-3 டைம்ஸ் மண் சரிவு ஏற்பட்டுச்சுல, அதே இடத்துல பில்டிங் எழுப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் ஆஃபீஸர் சொல்லிட்டாங்க. அதற்கடுத்து இந்த கார்த்திக் உட்பட மறுபடியும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜேசிபி கொண்டு வந்து இப்படி மண் தோண்டி அப்படி சரிவு ஏற்படுது. ஹிட்டாச்சி இருக்கு இல்லையா, ஹிட்டாச்சியை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சேஃப்டிக்காக போகிற சமன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது ஹிட்டாச்சிங்க, ஒரு புது ஹிட்டாச்சியை அந்த மலையினுடைய மேலே நடுப்பகுதியில் கொண்டு வந்து மறுபடியும் எல்லாத்தையும் மேடாக இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் சமப்படுத்திட்டு இருக்காங்க. சமப்படுத்திட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மண் எடுத்துட்டு இருந்த ஹிட்டாச்சியினுடைய பக்கெட் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சுங்க. புது வண்டியினுடைய பக்கெட் அப்படியெல்லாம் கட் ஆகாதுங்க. அப்படி கட்டான அடுத்த செகண்டே ஹிட்டாச்சி வந்து அப்படியே சாஞ்சு சைடில் நின்று இருந்த ஒரு 3 பேருக்கு அப்படியே அமுத்தி அப்படியே நஞ்சு போய் 3 பேரும் மரணிச்சிட்டாங்க அதே இடத்துல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹிட்டாச்சியை ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த டிரைவர் வந்து பதட்டத்தில் கீழே வந்து இறங்கலாம்னு சொல்லிட்டு இறங்க குதிக்க பார்த்துருக்காருங்க. ஹிட்டாச்சியினுடைய சைடு ஃபுல்லாகவே அந்த செயின் மாதிரி தான் இருக்கும், செயின் பிராக்கெட் மாதிரி. அந்த செயின் பிராக்கெட்டுக்குள்ள அவரும் வந்து அப்படியே நசுங்கி போய் மொத்தம் 4 மரணங்கள் அந்த டைம்லேயே நடந்து போச்சுங்க. இதை கண்ணெதிர்க்க இந்த மின்னஞ்சல் கார்த்திக் மற்றும் மற்ற ஊழியர்கள் எல்லாமே பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் அலறி அடிச்சுட்டு கிராமத்துக்குள்ளே ஓடி வர்றாங்க. ஓடி வந்து ஊர் பெரியவங்க முன்கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்ன உடனே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையினுடைய நடுப்பகுதியில் போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சிங்க. அந்த இடம் முழுவதுமே ரத்த கோலமாக இருக்குதுங்க. அந்த செம்மண் அப்படியே 4 பேருடைய காவு வாங்கின காரணத்தினால அப்படியே ரெட்டிஷாக மாறிடுச்சுங்க. அப்போது ஒட்டுமொத்த ஊர் மக்களும் மீதம் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸை பார்த்து கண்டபடி திட்ட ஆரம்பிச்சாங்க. இது காவல் தெய்வமான வண்டி கருப்பணசாமி போகக்கூடிய வழித்தடம், இங்கே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னவே நீங்கள் கேட்கலையே, இப்போது 4 பேருடைய உயிர் அப்பாவித்தனமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. அதற்கடுத்து சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு ஹையர் ஆஃபீஸர்ஸ் மற்றும் காவல்துறையினர் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. வந்த உடனே நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் அந்த ஊழியர்கள் சொன்ன உடனே ஹையர் ஆஃபீஸர்ஸும் மிரண்டு போயிட்டாங்க. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஆன்மீகவாதிகள் இருப்பாங்க இல்லையா, ஐயோ இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் புரிஞ்சுக்குங்க. அதற்கடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திக்குமுக்காடி போன அந்த டைமில் ஊர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் ஆஃபீஸர்ஸ்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. வண்டி கருப்பணசாமி கோவில் கொஞ்சம் தூரத்தில் தள்ளி தான் இருக்குது, அங்கே போனோம் அப்படின்னா அங்கே பூசாரி இருப்பார், குறிகேட்டு நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்த காரணத்தினால இனிமேல் நம்பாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்ஸும் பயபக்தியோடு நேராக அந்த வண்டி கருப்பணசாமி கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அங்கே வயசான அந்த முதியவர் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டு இருக்காருங்க வண்டி கருப்பணசாமி
வண்டிக்கருப்பண சாமிக்கு. அதற்கடுத்து அவர் முன்னாடி போய் எல்லா விஷயங்களும் அவருக்கும் தெரியும் இல்லையா, உள்ளூர்காரர் தான். அப்போது அந்த வண்டிக்கருப்பன் சாமி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த முத்து போட்டு கேட்பாங்க. அப்படி முத்து போட்டு கேட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லியிருக்காருங்க அந்த கோவில் பூசாரி. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பில்டிங் கட்டின அந்த இடத்துல கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடிங்க, வருடங்கள் எப்பயுமே தெரியலைங்க, அது பிரிட்டிஷ் காலம் கட்டதமாக கூட இருக்கலாம். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வண்டிக்கருப்பணசாமி இங்கே காவல் தெய்வமாக வந்ததே ஒரு பெரிய வரலாறுங்க. அந்த வரலாறை புரிஞ்சுக்கிட்டாதான் இங்கே நடந்த அந்த 4 மரணங்களுக்கு காரணம் உண்மையிலேயே வண்டிக்கருப்பணசாமி இங்கேயா அல்லது வேற யாராவது அப்படின்னு சொல்லிட்டு புரியுங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பன் வந்து பார்த்தீங்கன்னா காக்கும் தெய்வங்க, எப்போதுமே உயிரை எடுக்க மாட்டார். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 4 உயிர்கள் போனதுக்கான காரணம் வண்டிக்கருப்பனா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி ஆணித்தரமாக சொல்கிறாருங்க. என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இவ்வளவுதான் என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்சது, எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆன்மீகவாதியை, கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஆன்மீகவாதியை போய் கேட்டீங்க அப்படின்னா இதற்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் முன்னாடி அந்த வண்டிக்கருப்பசாமி கோவில் பூசாரி சொல்கிறாருங்க. வேற வழி இல்லாமல் அந்த ஆஃபீஸர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நம்பூதிரியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த நம்பூதிரிகிட்ட போய் சொன்ன உடனே அவர் நேரடியாக வர்ற அப்படின்னு சொல்லிட்டு நேராக இந்த ஸ்பாட்டுக்கே வராருங்க. வந்து இந்த பில்டிங் கட்டின அந்த குடோன், அப்புறம் அந்த வண்டிக்கருப்பணசாமி கோவில் எல்லாத்தையும் பார்க்குறாருங்க. பார்த்த உடனே அந்த வண்டிக்கருப்பணசாமி முன்னாடி உட்காந்து ஒரு சின்ன தியானம் மாதிரி பண்ணிட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அப்படியே திரைப்படம் மாதிரி சொல்லியிருக்காருங்க. முதல்ல இந்த வண்டிக்கருப்பணசாமியினுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல வருடங்களுக்கு முன்னாடிங்க, கிட்டத்தட்ட ஒரு தலைமுறைக்கு முன்னாடியே, பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடியாக கூட இருக்கலாம், அந்த டைமில் இப்போது இருக்கக்கூடிய இந்த கிராமம் வந்து நல்ல செல்வ செழிப்பாக இப்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் இந்த கிராமத்தில் மொத்தம் ஒரு 200-300 வீடுகள் தாங்க இருந்துச்சாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மலை இருக்கு இல்லையா, இந்த பில்டிங் கட்டினாங்கல்ல, இந்த பில்டிங் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் ஒரு துஷ்ட மாந்திரிகவாதி ஒருத்தர் இருந்திருக்காருங்க. அவர் எதற்காக இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு கிராமங்க, இங்கே உயிர் பலிகளோ அல்லது வேற ஏதாவது இந்த மாந்திரிகவாதினால நடந்துச்சு அப்படின்னா வெளியே போய் தகவல் சொல்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுங்க. அதன் அடிப்படையாக கொண்டு இந்த கிராமத்தை செலக்ட் பண்ணி இப்போது கவர்மெண்ட் பில்டிங் அப்ரூவ்டுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் அப்போதெல்லாம் பெரிய காடுகளாக இருந்துச்சாங்க. இந்த காட்டு பகுதியில் தான் அந்த துஷ்ட மாந்திரிகவாதி தங்கியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, 7 வாரங்க, ஒவ்வொரு வாரத்திலையும் ஒரு கன்னி பெண்ணை பில்டிங் அப்ரூவ்டுக்காக இருக்கக்கூடிய இந்த இடத்துல கொண்டு வந்து மகா காளிக்காக பலியிடணும். அப்படி பலியிட்டோம் அப்படின்னா பயங்கரமான துர்சக்தியை நம்ம ஈட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவராக நினச்சிட்டு இருந்திருப்பாருங்க. அதே மாதிரி இங்கே வந்து துஷ்ட மாந்திரிகவாதி இங்கே வந்த பிறகு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கன்னி பெண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்திலிருந்து காணாமல் போயிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வாரத்தில் 6 கன்னி பெண்களை காணங்க. அதற்கடுத்து மிரண்டு போன ஊர் மக்களுக்கு என்ன ஆச்சு, இதையெல்லாம் செய்கிறது யாரு, அந்த பெண்ணினுடைய சடலங்களும் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் அலசி ஆராயிறாங்க. அப்போதான் இந்த மலையினுடைய நடுப்பகுதியில் இந்த பில்டிங் கட்டக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாந்திரிகவாதியை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாந்திரிக வித்தையில் ஆல்ரெடி பயங்கரமான சக்தி கொண்டவர், இவரை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே நடுநடுங்கினாங்க. அதே நேரத்தில் இந்த 1970 to அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தில் ரொம்ப பயந்துவாங்க நிறைய கிராமத்தார். மூட நம்பிக்கையில் ரொம்ப ஊன்றி போயிருந்த காரணத்தினால மாந்திரிகவாதிகளை எதிர்க்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாதுங்க. அப்போது அந்த 6 கன்னிப்பெண்களை பலி கொடுத்த குடும்பத்தாரும் நடுங்கிட்டு போய் அதை எதிர்த்து கேள்வி கூட கேட்கலீங்க. கடைசியாக 7வது வாரத்தில் ஒரு கன்னிப்பெண்ணை, அதே மாதிரி ஒரு 16 வயது கன்னிப்பெண்ணை கொண்டு வந்து நரபலியிட்டு இப்போது பில்டிங் அப்ரூவ்டுக்காக இருக்கக்கூடிய அதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 பேர்த்தினுடைய சமாதியை கட்டி அங்கே தாங்க புதைச்சிருக்கான் அந்த துஷ்ட மாந்திரிகவாதி. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி கூட அந்த மாந்திரிகவாதி ஊர் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா மிரட்ட தாங்க ஆரம்பித்தான். என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏளன சிரிப்போடு அந்த காட்டிலேயே தாங்க தஞ்சமடைய ஆரம்பித்தான். இந்த டைமில் ஊர் மக்களும் எதிர்க்க முடியாமல் ஊரை விட்டு காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இந்த ஊரை தவிர அவங்களுக்கு வேற பிழைப்பு எங்கேயும் கிடையாதுங்க. இங்கு தான் வெள்ளாமை பூமி இருக்கு, வேற எங்க போனாலும் பஞ்சத்திற்கு போன மாதிரி தாங்க இருக்கும். இப்படி இருக்கும்போது கிராமத்து மக்களுக்கு இன்னொரு பிரச்சனை வர ஆரம்பிச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மாந்திரிகவாதி அந்த ஊரை சேர்ந்த 7 கன்னி பெண்களை வந்து வெட்டி புதைச்சார்ல, அந்த ஆன்மாக்கள்னால இறந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரிகவாதி எதுவும் செய்ய முடியலைங்க. அதற்கு பதிலாக அதனுடைய கோபத்தை முழுவதுமே இந்த கிராம மக்கள்கிட்ட காட்ட ஆரம்பிச்சுங்க. நம்மளை கொன்னுட்டான், ஆனால் நம்மளுக்காக எதுவும் இவங்க நீதி கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஊருக்குள்ள பிரச்சனையை வர ஆரம்பிச்சுங்க அந்த 7 கன்னி பெண்களுடைய ஆன்மாக்களும். என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆசையை தீராமல் இறந்து போன அந்த கன்னி பெண்களுடைய ஆன்மாக்கள் ஊர் முழுவதும் அட்ராசிட்டி செஞ்ச காரணத்தினால பெரியவங்க வர முதல் சின்னவங்க வர நிறைய கொடூரமான வியாதிகள் வர ஆரம்பிச்சுங்க. அப்போதெல்லாம் மருத்துவருக்கான தீர்வு வந்து அதிகமாக கிடையாதுங்க, கை மருத்துவம் தான், வீட்டிலிருந்தே சமாளிச்சுக்குவாங்க. ஆனால் புது புது வியாதிகள் வந்து
பிறந்த குழந்தைகள் முதற்கொண்டு வயசானவங்க வரை இறந்து போயிட்டே இருந்திருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் அந்த 7 கன்னி பெண்களுடைய ஆன்மாக்களுடைய கோர தாண்டவம் தாங்க. இது எல்லாமே ஊர் மக்களுக்கு அப்புறம் தெரிய வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் நள்ளிரவு நேரத்தில் ஊர் வீதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மரண ஓலங்கள் அந்த 7 கன்னி பெண்களுடைய ஆன்மாக்கள் எழுப்பியிருக்குங்க. அந்த காரணத்தினால இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகிற கூட வெளியே வர பயந்தாங்க. அதற்கடுத்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேடசந்தூரில் ஒரு ஆன்மீகவாதி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் தெரிய வருதுங்க இந்த ஊர் மக்களுக்கு. அவர்கிட்ட போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊர் மக்களும் அந்த வேடசந்தூரில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதியை போய் பார்க்குறாங்க. அந்த ஆன்மீகவாதியை போய் பார்த்த உடனே அவர் எல்லாத்தையும் அப்போதே புரிஞ்சுக்கிட்டாருங்க. அவரை பொறுத்தளவு கருப்பண்ண சாமியை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமாக வச்சு நல்ல விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காருங்க மனிதர்களுக்கு. அப்போது ஊர் மக்கள் படக்கூடிய அவஸ்தையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு தீர்வு ஒன்று அந்த ஊர் மக்களுக்கு கொடுத்துருக்காருங்க. அது என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஊரனுடைய ஒதுக்குப்புறத்தில் ஒரு பெரிய குளம் இருக்கு, தண்ணீர் வசதிக்காகன்னு சொன்னல. அந்த குளத்துக்குள்ள 7 நாட்கள் காப்பு கட்டி விரதம் இருந்த ஒரு 7 வாலிபர்கள், கிராமத்து வாலிபர்கள் உள்ள குதிங்க. 7வது நாள் குதிச்சிங்க அப்படின்னா ஒரு 2 அடிக்கு ஒரு கல் கிடைக்கும். அந்த கல் எடுத்து அதை கருப்பணசாமியாக நினச்சி உங்களுக்கு தோன்றக்கூடிய இடத்துல வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபட ஆரம்பிங்க. அதற்கடுத்து கருப்பனே வந்து காவலா நிற்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஊர் மக்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, குளத்தில் இருக்கக்கூடிய வெறும் கல்லை எடுத்து கருப்பணசாமியாக நினச்சா எப்படி கருப்பணசாமி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏளனச்சிரிப்போடு அந்த ஆன்மீகவாதி ஒரு வாக்கு ஒன்று கொடுத்துருக்காருங்க. இந்த சமயத்தில் ஒரு தெய்வீக வாக்கு இருக்குங்க. நம்ம எதை வந்து கடவுளாக நினச்சி கும்பிட்றோமோ அது கடவுளாகவே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை அடிப்படையாக கொண்டு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த கல் உங்களுடைய கையில் கிடைக்குதோ அதை எடுத்து நீங்கள் வச்சு கருப்பணசாமியாக கும்பிட்டீங்க அப்படின்னா கருப்பை கண்டிப்பாக வருவான், அவனால் தான் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாருங்க. அதே மாதிரி ஊருக்குள்ளே திரும்பி வந்த கிராம வாலிபர்கள் எல்லாமே 7 நாள் காப்பு கட்டி விரதம் இருக்கிறாங்க. 7வது நாள் அருகாமையில் இருக்கக்கூடிய குளத்துக்குள்ளே இறங்கி குதிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கல்லை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆன்மீகவாதி சொன்ன மாதிரியே ஒரு உருப்பெற்ற மாதிரி ஒரு 2 அடியில் ஒரு கல் ஒன்று இருந்திருக்குங்க. அந்த கல்லை மேலே கொண்டு வந்து கரெக்டாக இப்போ பில்டிங் அப்லோட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அந்த மரத்துக்கு அடியில் அந்த கல்லை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பணசாமியாக நினச்சி வேண்ட ஆரம்பித்தாங்க ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லை எடுத்த நாள்லேருந்து 18 நாட்களுங்க. 18 அப்படிங்கிறது மண்டலத்தை குறிக்கும். அதனால் 18 நாட்கள் விடாமல் இரவு 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லை நினச்சி ஊர் மக்கள் எல்லாருமே பூஜை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கல்லை எடுத்து வந்து அந்த பில்டிங்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலையினுடைய ஓரத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குன்னு சொல்லி அந்த மரத்துக்கடியில் வச்சு ஊர் மக்கள் கரெக்டாக 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பூஜை புனஸ்காரங்களை கருப்பணசாமியாக நினச்சி வேண்ட ஆரம்பித்தாங்க. அப்படி வேண்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக 11வது நாள் முடிஞ்சுங்க. 11வது நாள் எப்போதும் போல் ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதலெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து 7 மணிக்கு கருப்பணசாமியை நினச்சி பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பூஜை நடக்கும்போது அன்றைய இரவு முழுவதே கிராமத்தினுடைய சாப்பாடு பொது சாப்பாடு நடக்குங்க. அந்த கல்லு மாதிரி கருப்பணசாமியை வச்சு நடத்தக்கூடிய அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஊரில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டிலிருந்தும் அரிசியை கொண்டு வந்து ஒன்றா சேர்த்து கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட்டாஞ்சோறாக செஞ்சு ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக பரிமாறி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அந்த கல்லை கொண்டு வந்து வச்சு 11வது நாள் கருப்பணசாமியாக நினச்சி வழிபட்டு கூட்டாஞ்சோறு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் திடீர்னு ஒரு முக்கியமான நபர் அங்கே என்ட்ரி ஆகிறாருங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கிருந்து வந்தார் அப்படின்னே தெரியலிங்க. ஒரு 50-55 வயது தக்க ஒரு கம்பீரமான நபருங்க. அந்த காலகட்டத்தில எல்லாம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வேஷ்டி மட்டும் தான் கட்டுவாங்க, வெறும் உடம்போடு தான் இருப்பாங்க. அப்படி வெறும் உடம்போடு கட்டமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கட்டுவாங்க. அப்போ எல்லாம் வந்து பேருந்துகள் அதிகமாக கிடையாது. வண்டி கட்டி உள்ளே என்ட்ரி ஆகிறாருங்க அந்த மலை இருக்கக்கூடிய அந்த கோவில் இருக்கக்கூடிய பகுதிக்கு. அவரை பார்த்த உடனே ஊர் மக்கள் எல்லாருமே போய் பார்க்குறாங்க. யாருங்க நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கள்லாம் கேட்கும்போது, நான் வெளியூர்லேருந்து வர்றேன்ப்பா, நீங்கள் இப்படியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கிறத நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கல் சாதாரண கல் கிடையாது, உண்மையிலேயே சக்தி வாய்ந்த கருப்பணசாமி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தகவல் வந்துச்சு. அதனால தான் நானும் வேண்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போதிருந்து 18 நாள் முடிகிற வரைக்கும் 7 நாள் இருக்குல்ல, 11 நாள் தான் ஆச்சு. 18 நாள் முடிகிற வரைக்கும் இங்கேயே தங்கியிருந்து உங்களோடு சேர்ந்து பூஜைகளை நடத்தி நான் வழிபட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியிலிருந்து இறங்கின நபர் சொல்கிறாருங்க. அவரை பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 55 to 60 வயது இருக்கக்கூடிய நபருங்க. நல்ல கட்டமைப்போடு முறுக்கு மீசையோடு இருக்காருங்க. அப்போது ஊர் மக்கள் தடுக்க முடியலைங்க, நான் வழிபட வர்றேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால, சரி சாமி நீங்கள் எங்கே தங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வண்டி கட்டி வந்துட்டு இருக்கிறது கூண்டு வண்டி மாதிரி தாங்க. நான் வந்து இங்கேயே பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு வண்டியிலேயே தூங்கிடுவேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கெல்லாம் தொந்தரவு வேண்டாம், இந்த கோவிலே நான் படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. வேறு வழி இல்லாமல் சாமி கும்பிட்ற வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவரை வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகிக்க முடியாது, போங்கன்னு சொல்ல முடியாது. சரி நீங்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஊருக்குள்ளே மக்கள் போயிட்டாங்க. அன்றைய 11வது நாளுக்கு மறுபடியும் 7 நாள் 18 நாள் மண்டல பூஜை வரைக்கும் ஒவ்வொரு நாள் இரவு 7 மணிக்கு ஊர் மக்கள் வரும்போதெல்லாம்
பூஜைகளில் இந்த வண்டி கட்டிட்டு வந்த நபரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து பூஜை பண்ணுவாருங்க. அதே மாதிரி 18வது நாள் இரவு அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியாக அந்த 2 அடி கல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தனத்தை எல்லாம் பூசி கருப்பணசாமியை நினச்சி வேண்டாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கட்டிட்டு வந்த நபர் வந்து ஒரு 10 அடி 20 அடி தள்ளி சம்மணம் போட்டு தியானத்தில் உட்காந்துற மாதிரி உட்காந்துருக்காருங்க. அந்த டைமில் தான் ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கல்லு மேலே சந்தனத்தை பூசும்போது பக்கத்தில் இருந்த வாலிபர்கள் சின்ன பசங்க எல்லாத்துக்குமே சந்தன வாடகை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர்கிட்ட இருந்து வந்திருக்குங்க. அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க கிட்டையும் அம்மா அப்பா கிட்டையும் சொல்கிறாங்க அந்த சின்ன குழந்தைங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அந்த பூஜை பண்ணி முடிச்சு அந்த கூட்டாஞ்சோறில் கொஞ்சம் சோத்தையும் வாழைப்பழங்களையும் எடுத்துட்டு அவர் வண்டி கட்டி வந்த மாடுகளுக்கு வந்து அந்த நபர் வந்து ஊட்டி விடுவாருங்க. அப்படி கடைசி நாள் போய் ஊட்டி விடலாம்னு சொல்லிட்டு அந்த மாடுகளை கட்டி போட்டுக்கூடிய மாடுகளுக்கு ஊட்டி விட போறாருங்க. அப்போது ஒட்டுமொத்த ஊர் மக்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சடனா அந்த மாடுகள் இந்த பெரியவர் பக்கத்தில் போன உடனே வாழைப்பழத்தை கையில் கொடுத்த உடனே அப்படியே முட்டி போட்டு மண்டிக்கிட்டுருச்சுங்க. மண்டிட்டு நாக்க வெளியே தள்ளி அந்த கொடுக்கக்கூடிய வாழைப்பழத்தை அப்படியே வாங்கி சாப்பிடுதுங்க. இதை பார்த்த உடனே ஒட்டுமொத்த ஊருக்காரங்களும் மிரண்டு போயிட்டாங்க. இந்த நபர் போய் நின்ன உடனே மாடு வந்து முட்டி போட்டு அப்படியே வழிபடுற மாதிரி செய்யுதே, நந்தி எப்படி சிவன் கோவிலில் முட்டி போடும் அந்த மாதிரி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது நம்பிக்கை இல்லாத சில பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவருடைய சொந்த மாடு தானே பழக்கி வச்சிருப்பாராட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கடுத்து பூஜையெல்லாம் முடிச்ச பின்னாடி ஊர் மக்கள் எல்லாருமே கிராமத்தை நோக்கி கீழே மலையை விட்டு கீழே இறங்க போறாங்க. எப்போதுமே இந்த 7 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கட்டிட்டு வந்த இந்த நபருக்கு வந்து ஊரில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரோட வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து ஒரு பூஜை முடிச்சு போய் ஒரு மணி நேரத்தில் ஆக்கி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. 7 நாளும் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அன்றைய நாள் 18வது நாள் கடைசி நாள் அப்படிங்கிற காரணத்தினால ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க பூஜைக்கு. கூட்டாஞ்சோறு வந்து பார்த்தீங்கன்னா அளவாக தாங்க கிடைக்கும், மீதி சில பேர்த்துக்கு கிடைக்காது. அந்த காரணத்தினால தான் அந்த பசியோடு இருக்கிறவங்க மீதி மறுபடியும் சமைச்சு வந்து சாப்பிடுவாங்க வீட்டில். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாஞ்சோரே போதுன்னு படுத்துக்குவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சாங்க அப்படின்னா கொண்டு வந்து 7 நாளும் இந்த நபருக்கு வண்டி கட்டி இந்த கோயில் இருக்கக்கூடிய நபருக்கு கொடுத்துட்டு போவது வழக்குங்க. 18வது நாள் கடைசியான நாள் லேட்டான காரணத்தினால ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிச்சு ஒரு 11:30 மணி ஆயிடுச்சுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் ஒரு 5-6 பேர்த்துக்கிட்ட தூக்கு பூசியில் வந்து சாப்பாடு கொடுத்து அந்த கோயிலில் படுத்தக்கூடிய பெரியவருக்கு போய் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊர் இளைஞர்கள்கிட்ட. அவங்க அந்த தூக்கு பூசியை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீப்பந்தங்களோடு நேராக அந்த மலையில் இருக்கக்கூடிய நடுப்பகுதிக்கு வர்றாங்க. அந்த கோவில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்த உடனே அங்கே போய் பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் கட்டிட்டு வந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுடைய கொஞ்சம் தூரத்தில் பக்கத்துலேயே அப்படியே கூண்டு வண்டியோடு நிற்குது. அதற்கடுத்து அந்த 2 மாடுகள் ஒரு மரத்தில் வந்து கட்டி போட்டுருக்காருங்க. ஆனால் அந்த நபர் எங்கேயுமே காணுங்க. சரி எங்கேயாவது வெளியே போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் இளைஞர்கள் 5 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகியும் அந்த நபரை காணுங்க. அதற்கடுத்து ஐயா ஐயா அப்படின்னு சத்தம் போட்டும் எங்கேயுமே பதில் வரலைங்க. சரி நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பேரும் கிளம்பலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் இந்த 5 பேர்த்துக்கும் சின்னதாக ஒரு சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அந்த மலை இருக்கக்கூடிய பகுதியில் ஏதோ குதிரை கணக்கக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வேட்டை நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குறைக்கக்கூடிய சத்தம் நல்லா கேட்குதுங்க. கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு, சாப்பாடு கொண்டு வந்த இளைஞர்களுக்கு. அதை கேட்ட உடனே இந்த 5 உள்ளூர் இளைஞர்களும் மிரண்டு போயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, குதிரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை பிரதேசத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் குதிரை கணக்கக்கூடிய சத்தம் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டுக்குள்ள வேட்டை நாய்கள் குறைக்கிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டாங்க. அப்போது இந்த 5 பேரும் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த துஷ்ட மாந்திரிகவாதியினுடைய வேலையாக தான் இருக்கும். அவங்கான இந்த கோவிலை அழிப்பதற்கான வந்திருக்கானோ, ஏன்னா 18 நாள் முடிஞ்சிருச்சு இல்லை, அவங்கான வந்திருக்கானோ, நம்ம அவனுடைய கண்களில் தட்டுப்பட்டா நம்மளை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ஒரு மரத்தினுடைய ஓரத்தில் போய் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் கரெக்டாக அந்த குதிரை கணக்கக்கூடிய சத்தம் நேராக அந்த கோவில் பக்கத்தில் வருதுங்க. கடைசியாக இந்த 5 மறைந்திருந்த இளைஞர்களும் பார்க்கும்போது மிரண்டு போயிட்டாங்க. இவங்க நினைச்ச மாதிரி அந்த துஷ்ட மாந்திரிகவாதி கிடையாதுங்க வந்தது. குதிரையில் வந்தது தத்ரூபமா கருப்பணசாமியே தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கருப்பணசாமி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிட்டத்தட்ட 7 நாளைக்கு முன்னாடி வண்டி கட்டிட்டு வந்த அந்த வெளியூர்கார 55-60 வயது கூடிய நபர் தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் வந்து ஒரு வெள்ளை குதிரையில் கம்பீரமாக மேலே ஏறி வந்துட்டு ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு போன மாதிரி போயிட்டு அந்த மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய சைடில் வந்துட்டு இருக்காருங்க. முன்னாடி 4-5 நாள்கள் வேட்டை நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு கத்திட்டு இருக்குங்க. இந்த தோட்டத்தில் வந்த அந்த கருப்பணசாமி அப்படியே அந்த கோவில் பக்கத்தில் வந்து குதிரையை விட்டு இறங்குறாருங்க. அந்த குதிரை புயல் வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஓடுதுங்க, மறைஞ்சு போயிடுச்சு. அதற்கடுத்து வேட்டைக்கு போயிட்டு வந்த அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு வண்டியில் ஒரு பர்டிகுலர் இடத்துல அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டாருங்க. இதை மறைஞ்சிருந்து பார்த்த அந்த நபர்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க, வந்ததே கருப்பணசாமி தான் அப்படி சொல்லிட்டு. தெய்வத்தை நேரில் பார்த்த காரணத்தினால கொஞ்ச நேரம் நிதானமே இல்லைங்க இவங்களுக்கு. அதற்கடுத்து பயங்கரந்த சந்தோஷத்தோடு வேக வேகமாக ஊருக்குள்ளே ஓடுறாங்க. ஊருக்குள்ளே ஓடி போய் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஊர் பெரியவங்க கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்காக வெளியூர்காரர் கிடையாது, வந்ததே கருப்பணசாமி தான்.
11வது நாளே நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக அவர் வண்டி கட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்றதை நம்புறதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்க எல்லாமே தீப்பந்தங்களோடு நேராக அந்த கோவிலுக்கு வர்றாங்க. வந்து பார்க்கும்போது கரெக்டாக கோவில் பக்கத்தில் நெருங்கி வர்றாங்க. அந்த வண்டியில் உட்காந்துருந்த அந்த வண்டிக்கார நபர் வந்து அந்த 2 அடி கல் வச்சுருந்தாங்கல்ல, அந்த கல் பக்கத்தில் போய் அப்படியே சம்மணம் போட்டு உட்காந்து வருதாங்க. அப்படியே காற்றில் கரைகிற மாதிரி கரைஞ்சிட்டாருங்க. அப்போதே புரிஞ்சிருச்சுங்க, அந்த கல்லுலேயே கருப்பணசாமி வந்து தத்ரூபமாக மூலவராக இறங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் அந்த வண்டி கட்டி ஓட்டிட்டு வந்த மாடுகள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் திரும்பி பார்க்குறாங்க. நாக்கை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தள்ளிட மாதிரி அப்படியே அங்கே பறந்துச்சு போயிடுச்சுங்க 2 மாடுகளும். அதற்கடுத்து மெய் சிரித்து போயிட்டாங்க அந்த ஊர்க்காரங்க. வேண்டுதல் நடத்தி 11வது நாளே கருப்பணசாமி வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்போதுதான் இந்த ஊர்க்காரங்க வச்சாங்க இந்த பேரை. வண்டி கட்டி ஒரு மனுஷன் மாதிரி கருப்பணசாமி வந்த காரணத்தினால வண்டி கருப்பணசாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் தாங்க பேர் வச்சிருக்காங்க. அதற்கு பின்பு இந்த நிகழ்வுலாம் பார்த்துட்டு நேராக அந்த ஊர்க்காரங்க வேடசந்தூரில் ஒரு ஆன்மீகவாதியை பார்த்து தானே இப்படி நல்லா நடந்துச்சு, அவரை போய் பார்த்து நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்கிறாங்க. அவர் அதற்கடுத்து நேராக இந்த கோவிலுக்கே வந்துட்டாருங்க. வந்த உடனே அந்த 2 அடி கல்லை பார்த்து அப்படியே குப்புறக்கு விழுந்து கதறாருங்க, கருப்பா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ஆன்மீகவாதி அந்த 2 மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கை வெளியே தள்ளிட்டு இறந்து போச்சுல, இந்த இடத்துலையே கருப்பனுடைய உத்தரவோடு வந்து புதைச்சிடலாம், அவர் தான் எனக்கு உத்தரவு கொடுக்குறாரு, இங்கேயே புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா குளிதோண்டு அந்த 2 மாடுகளையும் புதைச்சிட்டாங்களாமுங்க. ஆனால் வண்டி கட்டி மனுஷ உருவத்தில் கருப்பணசாமி வந்த காரணத்தினால தான் வண்டி கருப்பணசாமி அப்படின்னு சொல்லிட்டு பேரே வந்திருக்குங்க. அப்போது அந்த ஆன்மீகவாதி நீ வந்துட்டே இல்லை சாமி, நீ வந்ததை எங்களுக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊர் மக்களும் கதறாங்க. அந்த கருப்பணசாமியை வர வச்சதுக்கு காரணமே அந்த துஷ்ட மாந்திரிகவாதியை அழிப்பதற்காக தானே. அதே மாதிரி அதை நிறைவேற்றுவதற்காக அந்த வேடசந்தூர்லேருந்து அந்த ஆன்மீகவாதி வந்து முன்னாடி உட்காந்து ஒரு தியானம் மாதிரி பண்ணி அந்த கருப்பணசாமி கிட்ட இருந்து அந்த வாக்குகளை வாங்குறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பூஜை புனஸ்காரங்களை பண்ணிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, 1 வார காலகட்டத்தில் திருவிழா விடுங்க. திருவிழா எடுத்து 7வது நாள் கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அடி கல் இருக்கு இல்லையா கருப்பணசாமியை நினச்சது, அதை எடுத்து அந்த பெரியவர் கொண்டு வந்த வண்டியில் வந்து மேலே ஆள் மாதிரி உட்கார வச்சு 2 மாடுகளை வந்து பூட்டி விட்டு அப்படியே விடுங்க. எங்கே போய் அந்த துஷ்ட மாந்திரிகவாதியை அழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கருப்பணசாமிக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு அந்த ஆன்மீகவாதி சொல்கிறாருங்க. இந்த உத்தரவுகளை சொன்னதே அந்த ஆன்மீகவாதிக்கு கருப்பணசாமி தாங்க. அதே மாதிரி அந்த ஆன்மீகவாதி சொன்ன மாதிரியே திருவிழாவை எடுத்து 7வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2 காளை மாடுகளை பூட்டி அந்த மூலவராக இருக்கக்கூடிய 2 அடி கருப்பணசாமி கல்லை எடுத்து மேலே வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த கோவிலிருந்து கிளம்பின வண்டி எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக இப்போ ஒரு பில்டிங் அப்ரூவலுக்காக தானியங்கள் குடோன் கட்டுறதுக்காக அப்ரூவல் வாங்கினாங்களா அந்த இடத்துல தாங்க அந்த மாந்திரிகவாதி மறைஞ்சிருந்திருக்கான். அதே இடத்துக்கு தான் மாடுகள் பூட்டப்பட்ட இந்த வண்டி அந்த 2 அடி கருப்பணசாமியாக நினச்ச கல் எல்லாமே அங்கே போகுது. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அருள் வந்த பூசாரி மட்டும் தாங்க பின்னாடி போகிறாரு, ஊர்க்காரங்கள் யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கடுத்து அந்த பூசாரியோடு அந்த வண்டி அங்கே போயிட்டு திரும்பி 1 மணி நேரம் கழிச்சு அப்படியே திரும்பி ரிட்டர்ன் கோவிலுக்கே வருதுங்க. என்னாச்சு சாமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அருள் வந்த பூசாரி பயங்கர சிரிப்பு சத்தங்களோடு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. நீங்கள் என்ன எதற்காக கூப்பிட்டீங்களோ அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், காலையில் நீங்கள் போய் அந்த இடத்த போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி காலையில் 4:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு போய் அங்கே போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது அந்த மாந்திரிகவாதி பார்த்தீங்கன்னா 2 துண்டுகளாக தலை தனியாக முண்டம் தனியாக தனித்தனியாக செத்து போய் கிடக்கிறாருங்க. இதை செஞ்சு முடிச்சது வண்டி கருப்பணசாமி தான் அப்படி சொல்லிட்டு ஊர் மக்கள் நம்புறாங்க. அப்படிதான் 2 துண்டா புலந்து அந்த சக்தியெல்லாம் மாந்திரிக சக்தியெல்லாம் எடுபடலையே போட்டு தெளிச்சுங்க. அதற்கடுத்து அந்த வேடசந்தூர்லேருந்து வந்த ஆன்மீகவாதியினுடைய உத்தரவின் பேரில் கருப்பணசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த இடத்துலையே இப்போ பில்டிங் அப்ரூவல் வாங்கின அந்த இடத்துல தான் அந்த பூத உடலை அந்த இடத்துலையே சமாதி வச்சு கட்டி மாந்திரியை கட்டு போட்டிங்க அப்படின்னா அவன் மேலே வரவே முடியாது, எத்தனை வருடங்களானாலும் அவன் இங்கேயே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் என்னுடைய கோவிலிருந்து அவனை புதைச்ச அந்த சமாதி வழியாக அந்த பில்டிங் கட்டுற வழியாக நான் வேட்டைக்காக போயிட்டு வருவேன். ஒவ்வொரு நாளும் அந்த வழித்தளத்தில் போகும்போது என்னுடைய பாதங்கள் படும்போதெல்லாம் அவன் ஒவ்வொரு அடி கீழே பூமியில் இறங்கிட்டே இருப்பான். அந்த காரணத்தினால அவனுடைய ஆன்மானாலேயோ பிரேத ஆத்மானாலேயோ மேலே வந்து ஊர் மக்களை எந்த உத்தரவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி கருப்பணசாமி சொல்லியிருக்காருங்க. அப்போதிலிருந்து இந்த பில்டிங்க்கு பேஸ்மெண்ட் போடுற வரைக்குமே இந்த வண்டி கருப்பணசாமி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வேட்டைக்கு போகும்போதெல்லாம் மாந்திரிகவாதியினுடைய சமாதி மேலே காலை வச்ச உடனே ஒவ்வொரு அடி உள்ளே போயிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு வாக்குறுதி அப்போ கொடுத்தாங்க இல்லையா, அது அப்படியே நடந்துக்கிட்டே இருந்துக்குங்க. அந்த காரணத்தினால தான் ஊர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பில்டிங் கட்டும்போது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தடுத்திருக்காங்க. நைட்டு நேரத்தில் வண்டி கருப்பணசாமி வேட்டைக்கு போகக்கூடிய வழித்தடம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் தடுத்ததற்கான முக்கிய காரணம் இதுதாங்க. ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து 2012ஆம் காலகட்டத்தில் அங்கே பில்டிங் அப்ரூவ் கொடுத்த காரணத்தினால தானியங்களுக்கு தேவையான சேமிப்பு குடங்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்திவாரம் போட்டாங்க இல்லையா, அந்த ஹிட்டாச்சி மெஷின் வந்து பக்கெட் கட்டாச்சு இல்லை. அதற்கு காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா கடைசியாக அந்த ஹிட்டாச்சி பக்கெட் போட்டு மண் எடுத்த இடம் அந்த மாந்திரிகவாதி புதைச்ச அந்த சமாதி தாங்க. அந்த காரணத்தினால தான் கரெக்டாக அந்த பக்கெட் புதைச்சி அப்படியே அந்த
சமாதியை இடிச்சு விட்ட காரணத்தினால மாந்திரிகை கட்டு உடஞ்சி அந்த துஷ்ட மாந்திரிகவாதியினுடைய ஆன்மா வெளியே வந்திருக்குங்க. வெளியே வந்துதான் அந்த ஹிட்டாச்சி வண்டி வந்து உருண்டு 3 பேர் செத்தது, அதற்கடுத்து அந்த டிரைவர் வந்து குதிச்சு பதட்டத்தில் இறந்தது எல்லாமே அந்த துஷ்ட மாந்திரிகவாதியினுடைய ஆன்மாவினுடைய வேலை தாங்க. இதற்கும் வண்டி கருப்பணசாமிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. இவங்க செய்த மிகப்பெரிய தவறு காரணத்தினால வண்டி கருப்பணசாமியும் காப்பாற்ற முடியாம கடைசியாக அந்த துஷ்ட மாந்திரிகவாதியினுடைய சமாதியிலிருந்து மீண்டு வந்து 4 மரணங்களை ஏற்படுத்தியிருக்குங்க. இதை எல்லாத்தையுமே அந்த கேரளாவிலிருந்து வரவழைச்ச அந்த ஆபீஸர்ஸ் வரவழைச்ச நம்பூதிரி ஒட்டுமொத்த விஷயத்தையும் சொல்லிட்டாருங்க. அப்போது என்ன சாமி இதற்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பல வருடங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணமோ அதையே தான் நம்ம மறுபடியும் பண்ணணும். 1 வார காலகட்டம் மறுபடியும் விரதம் இருந்து வண்டி கருப்பணசாமிக்கு சின்ன திருவிழா மாதிரி எடுங்க. திருவிழா எடுத்து எப்போதும் போல அந்த மூலவர் கல் இருந்துச்சு இல்லையா, 2 அடி மூலவர் கல், அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய கோயில் கட்டினாலும் கூட அந்த கல்லை வந்து ஓரமாக மூலவர் கல்லாக வச்சுருக்காங்க. அந்த கல்லை எடுத்து வண்டி கட்டி வண்டியில் வச்சு விட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதே இடத்துக்கு இந்த பில்டிங் கட்டின சரிஞ்சு உயிர் போன இடத்துக்கு போய் அந்த துஷ்ட மாந்திரிகவாதியினுடைய ஆன்மாவையும் அழிச்சு சரி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இருந்த அந்த நம்பூதிரி சொல்லியிருக்காருங்க. அதற்கடுத்து ஊர் மக்கள் சொன்ன மாதிரியே 7 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா எடுத்து மாட்டு வண்டி ஒன்று கட்டி காளை மாடுகளை பூட்டி ஒரு வண்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி அந்த மூலவர்கள் எடுத்து வைக்கிறாங்க. கரெக்டாக பல வருடங்களுக்கு முன்னாடி எப்படி அந்த வண்டி போச்சோ அதே பர்டிகுலர் இந்த பில்டிங் இருக்கக்கூடிய இடத்துக்கு தானாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அங்கே போய் நிற்குதுங்க. அந்த மூலவர் கல்லோடு அங்கே போன உடனே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அந்த பில்டிங் சரிஞ்சு விழுந்த இடத்துக்கு பக்கத்தில் அந்த பெரிய மரம் அப்படியே பக்கன்னு தீ பிடிச்சி எரியுதுங்க. அந்த மரத்தில் தான் அந்த துஷ்ட மாந்திரிகவாதி பார்த்தீங்கன்னா சமாதியிலிருந்து மீண்டு வந்து தஞ்சமடைஞ்சிட்டு இருப்பாருங்க. அந்த மரம் ஆட்டோமேட்டிக்காக தீ பிடிச்சி எரியும் போது வவ்வால்கள் அத்தனை வவ்வால்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீயிலிருந்து பயங்கர கூச்சலிட்டுக்கிட்டே கலைஞ்சு போகுதுங்க இரவு நேரத்தில். அதை பார்த்த உடனே அந்த ஊர்க்காரங்க மற்றும் கேரளாவில் அந்த நம்பூதிரி கொண்டு எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சுங்க, அந்த மரத்தில் தான் தஞ்சமடைஞ்சிட்டு இருக்கான் அந்த மாந்திரிகவாதி, நெருப்போடு நெருப்பா அக்னியில் வந்து மாண்டுட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கடுத்து அந்த மாந்திரிகவாதினால் இறந்து போன அந்த 7 கன்னிப்பெண்களுடைய ஆன்மாக்களுடைய சமாதியும் இடிச்சு விட்டாங்க இல்லையா, பேஸ்மெண்ட் போட்டு அதையும் வந்து மறுபடியும் காவல் தெய்வங்களாக கன்னி தெய்வங்களாக அமைச்சு ஊர் மக்களுக்கு நல்லது செய்யும் வகையில் வண்டி கருப்பணசாமி அமைச்சிட்டு திரும்பி ரிட்டன் கோவிலுக்கு வந்திருக்குங்க. இந்த சம்பவம் 2012ஆம் காலகட்டத்தில் நடந்தது பிரதர். இப்போது நினைச்சாலும் எனக்கு உடம்பெல்லாம் நடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு வீரியமான உக்கரமான தெய்வமாக இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய வண்டி கருப்பணசாமி கோவிலை இப்போதும் நான் அடிக்கடி போய் கும்பிட்டுட்டு தான் வர்றேன். எனக்கு நிறைய நல்லது நடக்குது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சாருங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.